6 டாப் சயின்டிஸ்ட் காலி. அவங்க வந்து ஐயோ ராணுவ தளபதி IRGC உடைய தலைவரை வந்து கொண்டுட்டாங்க, எங்க ராணுவ தளபதியை கொண்டுட்டாங்கன்னு என்ன செய்யல, அது கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்காங்கல்ல. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அறிவிக்கிறாங்க, என்னுடைய ராணுவ தளபதி இவர், புதிய தளபதி IRGC உடைய தலைவர் இவர். இந்த 6 சயின்டிஸ்ட் போல எங்களுக்கு பேக்கப் சயின்டிஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. ஏன் செய்ய முடியுது? அவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிவா இருக்காங்க, அவ்வளோ படித்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த பேக்ரவுண்ட் உள்ள நாடாக இருக்க போய் தான் டொனால்டு ட்ரம்பையும் வந்து பாருட்டாங்க, பெஞ்சமின் நெட்டன்யாஹுவையும் வந்து நீ யாருக்கிட்ட நீ விளையாடுறான்னு கேட்டாங்க. சவுதி அரேபியாவுடைய மக்கள் மிக அருமையான மக்கள், ரொம்ப தெளிவானவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்திலையும் கல்வியிலும் சிறந்தவர்கள். ஆனால் அவங்க கையில் வந்து அதிகாரம் இல்லையா. இன்னைக்கு ஒழுக்கமாக இருந்த நாட்டை இப்போ வந்திருக்கக்கூடிய அரசுக்கு என்ன செய்யறாங்க, கிளப், சூதாட்ட கிளப்பை திறந்து விடுறாங்க. ஒழுக்க ரீதியில் மண்ணு சினிமா தேட்டர்கள் திறந்து விடுறாங்க. இந்தியாவில் சினிமா தேட்டர் இல்லையா எனக்கு எதிர்ப்பு கூடாது. இந்தியா வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்லவில்லை, ஒழுக்கத்தில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட், நாங்கள் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் சவுதி அரேபியா நீங்கள் என்ன சொல்றீங்க, நாங்கள் தான் ரோல் மாடல்ங்கிறீங்க. இப்போ ரோல் மாடல் கண்ட்ரி எப்படி இருக்க வேணும்? அமெரிக்காவை கொண்டு உள்ள வைத்து அவருக்கு பேஸ் கொடுத்து வந்து நீங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன ட்ரம்ப் யாரும் தெரியாதா? ரொம்ப நாங்கள் அரை மண்டல் அரை லூசுன்னு நாங்கள் வச்சு நாங்களே சொல்கிறோம். 85 வயசு வந்து அவருக்கு தேவையாகிற அளவுக்கு இருக்கு. அவர் என்ன சொல்லுவார், என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது. ட்ரம்ப் என்ன பேசுவார்னு ட்ரம்புக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கோமாளியை கொண்டு கூட்டிட்டு வந்து இவர்கள் வந்து ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு ஏர் பஸ்ஸை கொடுக்குறாரு 3500 கோடி. இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாரு, இன்னும் அரபு நாட்டு காலம் ஒரு 2 பில்லியன், அதாவது $2 ட்ரில்லியன் வந்து நான் பட்ஜெட் தருவேங்கிறேன். இப்படி வந்து கத்தர், குவைத்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய UAE, துபாய் எல்லா அரசர்கள் என்ன செஞ்சாங்க, ட்ரம்பை குளிப்பாட்டினாங்க. அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு கடைசி என்ன பண்ணா, ஈரான் அடிக்க போனான். இந்த ஈரான் இஸ்ரேலுடைய போர்ல என்ன செய்திருக்க வேண்டும்? அரபு நாட்டு தலைவர்கள்லாம் வந்து வி கண்டம்டா சொன்னாங்களா? இல்ல, வன்மையா கண்டிக்கிறோம் என்று கடந்து போயிட்டாங்க. என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் வந்து அமெரிக்கா எங்க ஈரான்ல வந்து எங்க தளத்தை அடிப்பதற்கு எங்க தளத்தை பயன்படுத்தக்கூடாது. ஈரானை நீங்கள் தாக்குவதாக இருந்தால் அங்க OSCE கண்ட்ரியில் இருக்க நாடுகளில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எந்த அரபு நாட்டுடைய பேசையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை நீ பயன்படுத்தினா இடத்த காலி பண்ணு சொல்றதுக்கு துணிவோ தெம்போ இருந்துச்சா? இல்லையே. உங்களுடைய நாட்டில் அரபு தீபகற்பத்திலேயே ரொம்ப டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்க. அமெரிக்கா வல்லாதிக்கு எதிர்ப்புள்ளவங்க இருக்கிறாங்க. நீங்க தான் கொலை செய்றீங்களா அவங்களை கூட்டிட்டு போய்? உங்களை எதிர்த்தாதான் நீங்க ஆளை காலி பண்றீங்களே. அப்ப ஈரான்கிற நாடு எவ்வளவு பவர் சென்டராக இருக்கிறது. அதுக்கு நேர்முரணாக சவுதி அரேபியா உட்பட மற்ற நாடுகள்லாம் பலகீனத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அது பெஞ்சமின் நெட்டன்யாஹு நம்ம தோழமையாக நம்ம அணுகுனதே கிடையாது. மோடி வந்த பிறகுதான், பிரதமர் மோடி வந்து சர்க்கார் அமைந்த பிறகுதான் ரொம்ப கெட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அவன் டேஞ்சருங்கிறது தெரியவில்லை. 98 வாஜ்பாய் பிரிவில் தான் அத்வானி அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது விசிட் பண்றார். ஃபர்ஸ்ட் அங்கே போய் ஆய்வுகள் நடக்கிறது. எப்படி பாலஸ்தீன மக்களை நீங்கள் திறந்தவளை சிறையில் வைத்திருக்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி இல்லையா? ஹமஸை பொறுத்தவரையில் அவர்கள் மண்ணின் மைந்தர்கள். பலஸ்தீன்கிற நாடு தான் இருந்தது. 2ஆம் உலக போருக்கு பிறகு ஜெர்மனியில் ஹிட்லரை வந்து அடித்து விரட்டுறாரு யூதர்களை. அப்போ நாடற்ற அகதிகளாக வரும்போது அவர்களை வந்து ஆரத்தழுவி நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் அரபுகள், எங்களுடைய முன்னோர்கள் தான், நீங்க வாங்கன்னு இடம் கொடுத்தாங்க. பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க. யூதர்கள் என்றால் யார் என்று தெரியாத அந்த அரபு முஸ்லீம்கள் பலஸ்தீனில் என்ன செஞ்சாங்க, அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்க. 1948 வந்து ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றாங்கல்ல, 2 அம்ச நாடு, யூதர்களுக்கு ஒரு தனி நாடு, பலஸ்தீன் தனி நாடு அறிவிக்கும் சொல்லும்போது கூட நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணணும். அது எப்படி தனி நாடு? ஒரு நாடு தான் அது பலஸ்தீன் மக்களுடைய நாடு தான். யூதர்கள் வந்து வந்தீர்களா வந்தவர்கள் தான் என்று. இஸ்ரேல் ஈரான் போர் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து ஆழமாகவும் விரிவாகவும் நாம் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பது திரு அகமது சாஹிப் அவர்கள். அவர் மத்திய கிழக்கினுடைய வரலாற்றை நன்கு அறிந்து தொடர்ந்து அது சம்பந்தமான தகவல்களை ஊடகங்களிடம் தெரிவித்துக் கொண்டு வருபவர். அவரிடம் இன்றைக்கு நம்ம பேசலாம். நல்லா இருக்கீங்களா? மிக்க மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன். இந்த இஸ்ரேல் ஈரான் போர் சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்களும் வந்து பல சமூக வலைதளங்களில், சேனல்களில், நீங்களும் வந்து ஊடகங்களில் முக்கியமான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்ருக்கிறீங்க. இப்போ இது சம்மந்தமான எல்லா தகவல்களுமே நம்ம நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஈரானினுடைய வரலாறை வந்து அறியணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் கொமேனி கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், எங்களை வந்து சரண்டராக சொல்கிறவங்க வந்து எங்களுடைய வரலாற்றை அறியாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அந்த ஈரானுடைய வரலாற்றை முதல் கட்டமாக பதிவு செய்யுங்க. ஆக்சுவலாக ஈரானுடைய நாடு ஏதோ அரபு நாடுகளைப் போல ஒரு நாடு, அது இஸ்லாமிய நாடு அப்படிங்கிற ஒரு மட்டத்தின் அளவில் பரப்பப்பட்ட ஒரு பிரச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கோம்ல. நான் வந்து மட்டரகமாக பேசலை, நேர்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இந்த கப்சா ரைஸு, மந்தி ரைஸில் முழு ஒட்டகத்தை கொண்டு இறக்குறது எப்படி? இந்த ரைஸில் பார்த்தீங்களா அரபுகள் உட்காந்துருப்பாங்க சுற்றி புடைசூல, அதில் அந்த எலுமிச்சை லெமனை அப்போ புளிஞ்சு விட்டு அப்படி சாப்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்களை கொண்ட, மக்களை கொண்ட நாடு இல்லை ஈரான்.
முதல்ல ஈரானுடைய வரலாறு 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலே ஆரம்பிக்க தொடங்குகிறது. ஏன்சன் ஹிஸ்ட்ரி ஒரு பக்கம் இருக்கட்டும், கிறிஸ்துவ பிறப்புக்கு பிசி பிஃபோர் கிறிஸ்டி, அதாவது பிசியை பொறுத்தவரையில் ஒரு 550 வருடங்களுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் சொல்லுவோம். இயேசுநாதர் பிறப்பதற்கு 550 வருஷத்துக்கு முன்னாடியே பெர்ஷியான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த தீபகற்பம் மிகப்பெரிய ஒரு வரலாற்றுடைய செறிவு வாய்ந்த ஒரு நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது. பாரசீக பேரரசு என்று படித்திருப்போம். இன்றைக்கு உலகத்திற்கே அறிவியலை வாரி வழங்கிய சமூகம் வந்து அந்த பாரசீக சமூகம், பார்சி சமூகம். இப்போ தான் அந்த ஆன்சியன் டைமில் வந்து ஈரான் என்று நாம் சொல்கிறோம். இப்போ அலி சீனான்னு படித்திருப்போம். இப்னு சீனா மெடிசின், ஃபாதர் ஆஃப் மெடிசின், ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்று சொல்கிறோம். அலிசீனா, அவிசீனா அவருடைய புத்தகத்தை படிக்காமல் ஒரு டாக்டர் வெளியாக முடியாது. அலிசீனா யார்? ஈரான்காரரு. ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி, இது போன்ற மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் சொல்கிறோம், ட்ரிக்னாமெட்ரி என்று சொல்கிறோம். யார் பண்ணால் அல்காரிஸ்மி யார்? ஈரான்காரரு. அல் ஹிந்தி ஈரான்காரரு. இப்படி பார்த்தீங்கன்னா மெடிவல் பீரியடில், ஏன்ஷியன் பீரியடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்காலர்ஸ்லாம் யாருன்னு சொன்னால் அந்த பெர்சியா உள்ளவங்க. அவ்வளோ ஏன் அல் புரூனின்னு சொல்கிறோம், எவ்வளோ பெரிய ஸ்காலர். அல் புரூனிக்கு நிகரான ஒரு அறிஞர் சமகாலத்தில் இன்றைக்கு வரைக்கும் பிறக்கவில்லை. அவ்வளோ பெரிய அஸ்ட்ரோனமர், அவ்வளோ பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ், அவ்வளோ பெரிய ஃபிசிஷியன், அவ்வளோ பெரிய ஜியாகிரபிஸ்ட் யார்? ஈரான்காரரு. இப்படி ஈரான் தேசம் அப்படிங்கிறது வந்து கடந்த 5000 வருஷ காலமாக இந்த உலகத்திற்கு அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் வாரி வழங்கிய தேசம். இதெல்லாம் வந்து பழைய சரித்திரங்கள். இப்போ லேட்டஸ்ட்டுக்கு வந்துடுவோம். ஈரானுங்கிற நாடு எப்போ உருவாச்சு? ஷா மன்னர் காலத்தில் உருவாச்சு. இந்த முகமது ஷா பெஹ்லவி அவர் தான் ஷா மன்னர் என்று சொல்கிறோம். அவர் தான் கடைசியாக இந்த கொமேனியுடைய இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னாடி, அயத்துல்லா கொமேனியுடைய இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னாடி 1948 வரைக்கும் அவர் தான் என்ன செஞ்சார், அவர் இருக்கார். இந்த ஷா மன்னர் ஈரானை ஆண்ட அந்த காலம் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான காலம். எப்படி இந்திய மக்கள் ஒரு நெருக்கடியான காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமா 11 வருஷமாக, அதுபோன்ற நெருக்கடியான காலம். ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கிடையாது, ஒரு ஒழுக்கவியல் கிடையாது. ஏன் ஷா என்கிற ஒரு இளம் ஒரு வயது, ஒரு 25 வயது இளைஞனை வந்து இந்த பட்டத்து மகாராஜாவை ஆக்கும்போது அவருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. அவருடைய தந்தையார் ஷா தான் வந்து முதலாம் ஷா. அவர் நாடு கடத்தப்படுகிறார், கொலை செய்வதற்கான முயற்சி நடக்கிறது. என்ன செய்யன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய நெருக்கடி வருகிறது. அந்த ஷா 1920, 30, 40, 50 உள்ள வரலாறு நீங்கள் பார்க்கும்போது முழுமையாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டார் அந்த ஈரானுடைய மன்னர் ஷா மன்னர். அதனால தான் ஈரானுடைய கலாச்சாரம் இப்போ இருக்கக்கூடிய சிலிக்கன் வேலி கலாச்சாரம் விட மோசமாக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய யூரோப்பு வெஸ்டர்னைஸ் கலாச்சாரத்தை விட ஈரானுடைய கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அரைகுறை ஆடைகளில் வந்து பெண்கள் இருந்தாங்க, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் வந்து அரை நிர்வாணமாக என்ன செஞ்சாங்க, காட்சியளித்தார்கள். அப்போ ஒரு டீம் வந்து சேர்றாங்க. என்னடா ஒரு ஆயில் எடுப்பதற்காக வந்தவர்கள் ஈரானுக்கு கீழே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த க்ரூட் ஆயிலை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லி இந்த தேசத்திற்குள் வந்த அமெரிக்கர்கள் பிரிட்ஜு போட்டாங்க ரைட்டு, ரோடு போட்டாங்க ரைட்டு. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை வந்து சீரழித்து விட்டார்களே. கலாச்சாரத்தினுடைய தொட்டிலாக இருக்கக்கூடிய ஈரான் இப்படி பெண்கள் எல்லாம் நடு ரோட்டில் இருக்கிறாங்கங்கிற அளவுக்கு போன பிறகு அதை நேரடியாக பார்த்த ஒரு சமூகம் கிளர்ந்து எழுறாங்க. அந்த கிளர்ச்சியை வந்து ஒருங்கிணைத்த யாருன்னு சொன்னால் அயத்துல்லா கொமேனின்னு சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர். அந்த அயத்துல்லா கொமேனிக்குடைய அந்த மாணவர் புரட்சி, இளைஞர்கள் புரட்சியின் காரணமாக ஒரு மிகப்பெரிய லீடராக வரார். 48 ஷா வந்து மன்னர் ஓட விரட்டப்படுகிறார் நாட்டை விட்டு. அப்போ அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு இது வரும்போது, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சிந்தனை வரும்போது ஜெர்மன்காரன் உள்ளே வர்றான், ரஷ்யாக்காரன் உள்ளே வர்றான். அப்போவுமே ஜெர்மன், ரஷ்யாலாம் ஒரு வல்லரசு ஸ்டேட்டில் இருந்தாங்க. இல்லை நாங்கள் ஆயுதம் தருகிறோம், நாங்கள் உங்கள் நாட்டை டெவலப் பண்ணுறோம் அப்படியெல்லாம் வந்து சொல்லி ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ் ஃபார் யூஎஸ்
அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க வர்றாங்க. பட் அவங்களும் ஈரானை யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்க வந்து பெரிய ஈரானை மேம்படுத்துவதுக்காக வந்தாங்க ரஷ்யாவும் ஜெர்மனும் இல்லை. ஹிட்லர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாரு. ஜெர்மன், ஜப்பான், இட்டாலின்னு சொல்லக்கூடிய ஒரு த்ரீ டயர் காம்பினேஷனில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து கொண்டிருக்கிறது. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி வந்து தோல்வி இது பண்ணுது. அதே டைமில் அப்பர் ஹேண்ட் யார் இருக்கா? ரஷ்யா ஏகாதிபத்தியம், பிரிட்டன், யூஎஸ் வந்து அப்பர் ஹேண்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அப்பவும் யூஎஸ் தான் இருக்குது. 2 வல்லாதிக்கும் அங்கே இருக்குது, ரஷ்யாவும். இதில் முக்கிய பங்காற்றுறது வந்து ஈரானுடைய தேசம். இப்போ இந்த பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கும்போது ஷா மன்னருடைய அந்த வீழ்ச்சி, ஷா மன்னருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கவர்னன்ஸுடைய ஸ்திரத்தன்மை இன்மை ஈரானை மிகவும் பாதித்தது. அந்த இடத்துல ஃபில் பண்ணது யாருன்னா அயத்துல்லா குமேனி. இந்த அயத்துல்லா குமேனிக்கு பின்னாடி லட்ச இளைஞர்கள் அணிவகுத்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? சும்மா கிளர்ச்சி செய்யலை. அந்த அண்ணா ஹசாரே என்பது ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் தான் பாருங்கள். 2014 பார்த்தீங்களா, இந்தியாவே நாசமாக போய்விட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் அலை வந்து இந்தியாவை பாதித்து விட்டது. எல்லோரும் வாங்க, 2வது காந்தி நான் தான் வந்து நின்று கடைசியில் நாசமாக்கிட்டு போன மாதிரி அப்படி செய்யவில்லை அயத்துல்லா குமேனி. அயத்துல்லா குமேனியும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அயத்துல்லா குமேனிக்கு பின்னாடி அனுபவத்த இஸ்லாமிய இளைஞர்கள், அன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய நாடு தானே அங்கே ஈரானு. நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் தான் வந்துட்டு அங்கே ஜூஸ் இருக்கிறாங்க, மற்ற காப்டி கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாட்டை முன்னேற்ற வேண்டும், இந்த அடிமைத்தில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும், விடுபட வேண்டும். அமெரிக்கா யாரையா நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணது? அப்போ அவங்க ஜீனில், அந்த குரோமோசோமில், அந்த பிளட் லைனில் அமெரிக்க வல்லாதிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு சுமந்த இளைஞர்கள் வந்து வந்தாங்க. மிகப்பெரிய புரட்சி வந்துச்சு. அந்த புரட்சியின் காரணமாக எக்கச்சக்கமான அந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து அங்கே போட்டால், காங்கிரஸ் பீரியடில் போட்டாங்களே, நேரு வந்து 5ஆண்டு திட்டமாக போடுவார். வெள்ளை புரட்சிம்பார், அப்புறம் விவசாய புரட்சின்னு சொல்லுவார், கல்வி புரட்சின்னு என்று இந்த நாட்டை 60 ஆண்டு காலத்துக்கு மேலாக காங்கிரஸ் வந்து நம்ம நாட்டை எப்படி கட்டமைத்ததோ அதே போல் குமைனி தலைமையில் கட்டமைச்சாங்க. எப்படி நம்ம வந்து எஜுகேஷனல் ரெவல்யூஷன், கிராமமாக நடுநிலை பள்ளிகளை தொடக்கப்பள்ளியில் தொடங்கினாங்க. தொடக்கப்பள்ளி எப்படிப்பட்ட தொடக்கப்பள்ளினா, இஸ்லாமிய சிலபஸோட குரானுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. இது இறைவேதம், இது நபிகளாருடைய பொன்மொழி, இந்த அருக்கு சயின்ஸ், 2ஐயும் கம்பைன் பண்ணாங்க. அப்படி இருந்த காலத்தில் தான் அல்புரூனி, அல்ஹிந்தி, அல்ஹாரிஸ்மிலாம் உருவானாங்க. அப்போ அதே சிலபஸ் முறையை நம்ம இப்போ கொண்டு வரணும்னு சொல்லி என்ன பண்ணார் அயத்துல்லா குமேனி, அந்த விஷயத்தை இன்னும் உருவாக்குறாரு. ஒரு 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு கால காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பாடசாலை தொடக்கப்படுது, 2 கல்வியும் சேர்ந்த முறை. அப்போ அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் வந்து சொல்கிறாங்கல்ல, உலகக் கல்வி என்பது வேறு, மார்க்க கல்வி என்பது வேறுனாங்களே, அது தப்பு, 2ம் சேர்ந்த ஒரு கல்வி தான் என்று அந்த மக்களுக்கு படித்து கொடுக்குறாங்க. பல தலைமுறைகள் அப்படி வருது. உதாரணமாக அஸ்ஸம்சு வல்கமரு பி ஹுஸ்பான் அப்படின்னு சொல்கிறாங்க வைங்க, குர்ஆனில் சொல்லும். சன் அண்ட் மூன் ஆர் ரிவால்வ் இன் ப்ரிசைஸ் கால்குலேஷன் சொல்லி சொல்லும். சூரியனும் சந்திரனும் திட்டமிட்ட கணக்கின்படியே இறங்குகிறது குர்ஆன் சொல்லும். இதை எடுத்து அந்த மாணவர் படிப்பாங்க. அது என்ன திட்டமிட்ட கணக்கு, அது என்ன கணக்கு, என்ன கால்குலேஷன், அது அஸ்ட்ரானமி, இப்படி படித்து கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட கல்வி முறையை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ அப்படி வந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் இஸ்லாமிய பட்டாளர்களாக இருந்தார்கள், இன்னொரு பக்கம் எத்திக் அண்ட் எக்ஸலன்ஸ் 2 சேர்ந்துருந்தாங்க. அப்படி வந்த சமூகம் தான் ஈரானிய சமூகம். இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன செய்யணும், ஈரானை நீங்கள் பார்க்கணும். இது மந்தி கப்சாஸ்ங்கிற சப்ஜெக்ட் இதில் அப்படி இருக்க போய் தான் ஒற்றுமையாக நிற்கிறாங்க. அவ்வளோ கருத்து வேறுபாடு நிச்சயமாக இருக்க தானே செய்யும். அங்கே எலெக்ஷன் நடக்குது, 2 பார்ட்டியாக நிற்கிறாங்க. ஒரு பார்ட்டி எலெக்ஷனுக்கு வின் பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டி எலெக்ஷனில் தோற்கிறாங்க. இப்போ 2 பார்ட்டியாக இருக்காங்க, ஒற்றுமை நின்றாங்களா இல்லையா? இஸ்ரேலை வீழ்த்துவதில் ஒரு கருத்தில் நின்றாங்க. அதுபோல் வந்து ஒப்பாரி விடலை. இன்றைக்கி 6 சயின்டிஸ்ட்டை வந்து ஒரே இடத்துல போய் அடித்தாங்க. இஸ்ரேல் வந்து 13ஆம் தேதி அடிக்கும்போது 6 டாப் சயின்டிஸ்ட் காலி. அவங்க வந்து ஐயோ எங்கள் இராணுவ தளபதி ஐஆர்ஜிசியுடைய தலைவரை வந்து கொண்டுட்டாங்க, எங்கள் இராணுவ தளபதியை கொண்டுட்டாங்கன்னு என்ன செய்யலை, அது கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்காங்கல்ல. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அறிவிக்கிறாங்க, எங்களுடைய இராணுவ தளபதி இவர், புதிய தளபதி, ஐஆர்ஜிசியுடைய தலைவர் இவர் என்று அறிவிக்கிறாங்க. இந்த 6 சயின்டிஸ்ட் போல அங்கே எங்களுக்கு பேக்கப் சயின்டிஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. ஏன் செய்ய முடியுது? அவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்காங்க, அவ்வளோ படித்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த பேக்ரவுண்டை நீங்கள் என்ன செய்யணும், ஈரானை நீங்கள் அழிய வேணும். இந்த பேக்ரவுண்ட் உள்ள நாடாக இருக்க போய் தான் டொனால்டு ட்ரம்பையும் வந்து பாருன்ட்டாங்க,
பெஞ்சமின் நெட்டன்யாகுவையும் வந்து நீ யாருக்கிட்ட நீ விளையாடுறான்னு கேட்டாங்க. இதுதான் ஈரானுடைய சுருக்கமான வரலாறு. டெப்த்தாக போனால் ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம சவுதி அரேபியாவுக்கு வர்றோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவினுடைய சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுடைய பவர் சென்டர்னு சொல்லக்கூடிய மக்கா மதினா இருக்குது. இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கான தப்பாக நினச்சிடக்கூடாது. ஒரு கடினமான வார்த்தையாக கூட இருக்கும். குரங்கு கையில் கொடுத்த பூமாலங்கிறன்னு சொல்கிறேன். இந்த ஓமை சரியாக தப்பாக எனக்கு தெரியலை. அப்படி ஆகிவிட்டது. உலகத்திற்கே வழிகாட்ட வந்த ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பேஸ்னா சவுதின்னு சொல்லுவோம். ஏன்னா மக்கா தான் நபிகள் நாயகத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாடம் படித்த இதாக இருக்கும். அவங்களுடைய அங்கே இஸ்லாமிய வரலாறு அங்கேருந்து தொடங்கியது. அப்படிப்பட்ட நாடு அரசியல் புரிதல் இல்லாமல் மாறி இருக்கிறது. உண்மையா இல்லையா? இப்போ இன்றைக்கி ஒழுக்கமாக இருந்த நாட்டை இப்போ வந்திருக்கக்கூடிய அரசுகளுக்கு என்ன செய்கிறாங்க? சூதாட்ட கிளப்பை திறந்து விடுறாங்க. ஒழுக்க ரீதியில் சினிமா தியேட்டர்கள் திறந்து விடுறாங்க. இந்தியாவில் சினிமா தியேட்டர் இல்லையா எனக்கு எதிர்பார்க்கக்கூடாது. இந்தியா வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்லவில்லை. ஒழுக்கத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, நாங்கள் அப்படிலாம் சொல்லலை. புனிதமான நாடு நான் இந்தியா சொல்லலை. இந்தியா வந்து எல்லா கல்ச்சரையும் இருக்கும், எல்லாருக்கும் நாங்களே சொல்கிறோம். ஆனால் சவுதி அரேபியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் தான் ரோல் மாடலுங்கிறீங்க. அப்போ ரோல் மாடல் கண்ட்ரி எப்படி இருக்க வேணும்? அமெரிக்காவை கொண்டு உள்ளே வைத்து அவனுக்கு பேஸ் கொடுத்து வந்து நீங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்க? அவங்களுக்கு கொண்டு ஒரு பேஸை கொடுக்குறாங்க சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுடைய மக்கள் மிக அருமையான மக்கள், ரொம்ப தெளிவானவங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்திலையும் கல்வியிலும் சிறந்தவர்கள். ஆனால் அவங்க கையில் வந்து அதிகாரம் இல்லையே. யாரு கையில் அதிகாரம் இருக்குது? கப்சா டீம் கையில் அதிகாரம் இருக்குது. மந்தி ஒட்டகம் அந்த கரி சம்சாசம் அந்த டீம் கையில் என்ன செய்யுது? அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் இருக்க என்ன ஆச்சு? ஷா மன்னர் மாதிரி தான். ஈரானுடைய ஷா மன்னர் வந்து என்ன நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில் தான் சவுதி மட்டும் இல்லை, அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரபு நாடுகளுடைய தலைவர் அப்படி தான் இருக்கிறாங்க. அமெரிக்கா கொண்டு வந்து பல $1 trillion கொண்டு கொடுக்குறீங்க. டொனால்டு ட்ரம்ப் யாருன்னு தெரியாதா? ட்ரம்ப்பை நாங்கள் அரை மண்டல் அரை லூசுன்னு நாங்களே சொல்கிறோம். 85 வயசு வந்து அவருக்கு தேவையாகிற அளவுக்கு இருக்கு. அவர் என்ன சொல்லுவார், என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது. ட்ரம்ப் என்ன பேசுவார்னு ட்ரம்புக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கோமாளியை கூட்டிட்டு வந்து இவர்கள் வந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? ஒரு ஏர் பஸ்ஸை கொடுக்குறாரு 3500 கோடிக்கு. இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாரு? இன்னும் அரபு நாட்டு காலம் தான் ஒரு $2 trillion வந்து நான் பட்ஜெட் தருவேங்கிறாங்க. இப்படி வந்து கத்தர், குவைத்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய UAE, துபாய் எல்லா அரசர்கள் என்ன செஞ்சாங்க? ட்ரம்பை குளிப்பாட்டினாங்க. அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு கடைசி என்ன பண்ணால் ஈரான் அடிக்க போனான். அப்போது OICன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் ஒரு பேரளவுக்கு தான் இயங்குதோ? தெளிவாக பார்த்துட்டோமே. இந்த ஈரான் இஸ்ரேலுடைய போரில் என்ன செய்திருக்க வேண்டும்? அரபு நாட்டு தலைவர்கள்லாம் வந்து கண்டம்டான்னு சொன்னாங்களா? சொல்லலை. வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கடந்து போயிட்டாங்க. என்ன செய்திருக்க வேணும்? நீங்கள் வந்து அமெரிக்கா ஈரானில் வந்து எங்கள் தளத்தை அடிப்பதற்கு எங்கள் தளத்தை பயன்படுத்தக்கூடாது. ஈரானை நீங்கள் தாக்குவதாக இருந்தால் அங்கே OIC கண்ட்ரியில் நாடுகளில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எந்த அரபு நாட்டுடைய பேஸையும் பயன்படுத்தக்கூடாது. நீ அப்படி ஒருவேளை நீ பயன்படுத்தினா இடத்த காலி பண்ணு சொல்கிறதுக்கு துணிவோ தெம்போ இருந்துச்சா? இல்லையே. அப்போ அப்படிப்பட்ட கோமாளிகள் கையில் வந்து என்ன செஞ்சுருக்கு? அரண்மாடு சிக்கி இருக்கிறது. இது நிலை மாறும். சொன்னவனுக்கு என்னம்மா பதில் சொல்கிறாங்க? ஆமாம், நீங்கள் உட்காந்துட்டு யூடியூப்பில் பேசிட்டு போயிடுவீங்க. எங்கள் சீட்டில் வந்து உட்காந்தா தான் தெரியும். அந்தந்த சீட்டில் வந்து உட்காந்தா தான் இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி அப்படி உட்கார வச்சு பாருங்களேன். நாங்கள் பார்க்குறோமே, எங்களுக்கு கொண்டு சொல்லலை. உங்கள் நாட்டிலே இருக்கிறாங்க. உங்களுடைய நாட்டில் அரபு தீபகற்பத்திலேயே ரொம்ப டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்க. அமெரிக்கா வல்லாதிக்கு எதிர்ப்புள்ளவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் தான் கொலை செய்கிறீங்களா அவங்கள கூட்டிகிட்டு போய்? உங்களை எதிர்த்தா தான் நீங்கள் ஆளை காலி பண்ணுறீங்களே. அப்போ ஈரானுங்கிற நாடு எவ்வளோ பவர் சென்டராக இருக்கிறது. அதுக்கு நேர்முரணாக சவுதி அரேபியா உட்பட மற்ற நாடுகள்லாம் பலகீனத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. ஆயுதங்கள் தயாரிக்கிறது கிடையாது, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஒரு சேட்டலைட்டாக தான் அனுப்புறீங்களா? வாடகைக்கு வாங்க அனுப்புங்க. வாடகைக்காவது வாங்கி வீட்டுக்கு சும்மா உலகத்துக்காக விட்டு காமிங்களேன். அது கூட தயார் இல்லையே. அப்போது வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் மிக கீழான நிலையில் இருக்காங்க. ஏன் மிரட்ட மாட்டான் இஸ்ரேல்? உங்களை இப்படி வைத்து கொண்டு மிரட்டுவதற்காகத்தானே கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டை உருவாச்சு. அதைத்தானே தியோடர் ஹெசில் வந்து கரெக்டாக வந்து போட்டார். 1860 பிறந்த ஒரு தியோடர் ஹெசிலுங்கிறவன் 1904 வந்து இறந்து போகிறார். வெறும் 44 வயசு தான் இருக்கிறார். அந்த தியோடர் ஹெசில்னு சொல்லக்கூடிய ஒருவர் தான்
ஹங்கேரியுடைய யூதர், ஹங்கேரியில் பிறந்தவர், அவர் அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போகிறான், இஸ்ரேல் எப்படி இருக்க வேண்டும், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அதை நம்ம கட்டுப்படுத்தணும், எப்படி யூத தேசம் இங்கே வந்து மலரச் செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்து போனால் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். 70 ஆண்டு காலமாக அந்த மிடில் ஈஸ்டில் ஒரு நிம்மதியற்ற நிலையை பார்க்குறோம். அப்போ இதுதான் மற்ற அரபு தேசத்துடைய இப்போ நிலையாக இருக்குது. நிலை மாற வேண்டும், மாறுவதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி நம்ம இந்தியா சம்பந்தமான ஒரு கேள்வி. இன்றைக்கு வந்து இந்த காசா பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 620 நாட்களுக்கு மேலே போய்கொண்டிருக்கு. உலகம் முழுக்க உள்ள மக்கள் அமைதியான முறையில் ஜனநாயக முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயக போராட்டங்கள் கூட பெரிய அளவில் நடக்காமல் இருக்குது. இஸ்லாமியர்கள் வந்து நம்ம பல பொது விஷயங்களுக்காக பல போராட்டங்களை நாடுதழுவிய அளவில் முன்பு நடத்தியிருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். பட் இப்போ வந்து ஒரு அச்சமடைந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்களா? ஏன் வந்து இந்த விவகாரத்தை வந்து தேசிய அளவில் யாருமே எடுத்துகிட்டு போகலை? இல்லை, காசாவுடைய இனப்படுகொலைக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் வந்து நம்ம ரோட்டில் நின்று போராட தான் செஞ்சோம். குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் வந்து வெளிப்படையாகவே என்ன செஞ்சாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க, அதை கண்டித்து குரல் எழுப்பினார்கள். எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்கொண்ட போராட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்ட ஆர்ப்பாட்ட களங்களை கலந்துக்கணும். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து நிறைய கண்டிச்சிருக்கிறாங்க, இஸ்லாமிய இயக்கங்கள் கண்டிச்சிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி கூட பல கண்டித்து ராகுல் காந்தி கண்டித்து வந்து இது பண்ணியிருக்காரு. என்ன பிரச்சனைனா, இந்த மோடி சர்க்கார் வரும் வரைக்கும் ஒரு காலமும் இந்தியா இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணது கிடையாது. நாம் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன் மக்கள் பக்கம் நின்றுருக்கிறோம். நமக்கும் PLO பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் யாசர் அரஃபாத் தான் கூட்டணியே தவிர ஏரியல் சரவணுக்கோ இந்தியாவுக்கோ கூட்டணி கிடைத்தது கிடையாது. ஏரியல் சரவணுக்கும் இந்தியாவுக்கு எந்த தொடர்பு இருந்தது கிடையாது. அது பெஞ்சமின் நெட்டன்யாவும் நம்ம தோழமையாக நம்ம அணுகுனதே கிடையாது. மோடி வந்த பிறகுதான், பிரதமர் மோடி வந்து சர்க்கார் அமைந்த பிறகுதான் ரொம்ப கெட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அவன் டேஞ்சருங்கிறது தெரியவில்லை, நமக்கு தெரியுது. ஒருவேளை இப்படி இருக்கலாம். தியோடர் ஹெசிலை பற்றி நான் சொன்னேன். அவங்க சித்தாந்தத்தில் வந்து அந்த ஜூஸ் இருக்கிறாங்க, ஜாயினிஸ்ட் இருக்கிறாங்க. நம்ம எல்லா யூதரையும் தப்பு சொல்ல வரல. எப்படி இங்கே இந்துக்கள்னு சொல்லக்கூடிய தொப்புக்கூடிய உறவுகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்துத்துவவாதிகள் தனியாக நம்ம சொல்கிறோம். இந்துக்கள் வேறு, இந்துத்துவவாதி பாசிச RSS வேறு. அவர்கள் இந்துக்களுங்கிற போர்வையில் வந்து என்ன செய்கிறாங்க, நாட்டை துண்டாடுறாங்க. அதுபோல் யூதர்கள் என்பது வேறு, ஜியோனிசவாதிகள் என்பது வேறு. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ நான் சிந்திக்கிறேன். சித்து பவன் பார்ப்பனன்று சொல்லக்கூடிய ஹெட்கேவர், கோல்வர்க்கர், மூஞ்சே, பிரான்ஸ்பே, தோல்கர் போன்றவர்கள் தான் 1925 RSSஐ தொடங்குறாங்க. இவங்கெல்லாம் யார்? சித்து பவன் பார்ப்பனர்கள். பார்ப்பன பெண்களுக்கும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜைனஸ பிளட் லைனில் உள்ள ஆண்களுக்கும் பிறந்தவர்கள். அதில் உள்ளவங்க இந்த அந்த 5 பேரும் இந்த RSS உருவாக்கினாங்க. ஒருவேளை அந்த பாசத்தில் RSS உடைய பொலிட்டிக்கல் விங்காக இருக்கக்கூடிய அந்த பிஜேபிக்காரங்களும் அந்த ஒரு பிளட் லைனில் வந்ததுனால, தங்களுடைய முன்னோருடைய பிளட் லைனால் நட்பு பாராட்டுறாங்களோ அப்படிங்கிற என்ன தோணுது. இதை நான் கற்பனை சொல்லலை. இது வரைக்கும் பாருங்கள், வாஜ்பாயுடைய பீரியடில் தான் 1998 வாஜ்பாய் பீரியடில் தான் அத்வானி அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது விசிட் பண்ணுறார் ஃபஸ்ட்டு. அங்கே போய் ஆய்வுகள் நடக்கிறது. எப்படி பாலஸ்தீன் மக்களை நீங்கள் திறந்தவளை சிறையில் வைத்திருக்கிறீர்கள், எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி இல்லையா? மண்ணின் மைந்தலாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்களை எப்படி திறந்தவளை சிறையில் வைத்திருக்கிறீர்கள் என்று ஆய்வு செய்ய போனார்களா இல்லையா? அது நீங்கள் பசுமையாக எங்களுக்கு நினைவு இருக்கிறது. அது அங்கே போய்விட்டு தான் இங்கே மட்டக்களப்பில் வந்து கொடியேற்றுவார். LTTE இதில் கடுமையாக எதிர்ப்பு தமிழ் தேசிய மக்கள், அத்வானி தமிழ் தேசிய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அத்வானிக்கும் விடுதலை புலிகளுக்கு என்ன சம்பந்தம்லாம் கேட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கவர் எப்படி நமக்கு இஸ்ரேலை எதிர்ப்பாங்க? இஸ்ரேலை வந்து எங்கள் தாய் பிள்ளைங்கிறான். இஸ்ரேலுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பார்க்குறோமா இல்லையா? சங்கிகள் கீழே போடுறாங்களேங்க கமெண்ட்டு, இந்த வீடியோ கீழே போடுவாங்க. ஒளிக நம்ம பேரை சொல்லி ஒளிகன்னு எழுத போகிறாங்க. லாங் லைவ் இஸ்ரேல். அதே நேரம் இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, விடுதலை புலிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே PLO தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ஹமஸ் ஷேக் அகமது யாசின் சொல்லக்கூடிய முதியவர், நீங்கள் வந்து ஹமஸுடைய அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். ஹமஸை பொறுத்தவரையில் அவர்கள் மண்ணின் மைந்தர்கள். பலஸ்தீனுங்கிற நாடு தான் இருந்தது,
2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனியில் ஹிட்லரை வந்து அடித்து விரட்டுறாரு யூதர்களை. அப்போ நாடற்ற அகதிகளாக வரும்போது அவர்களை வந்து ஆறத் தழுவி நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் அரபுகள், எங்களுடைய முன்னோர்கள் தான், நீங்கள் வாங்கன்னு இடம் கொடுத்தாங்க. பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க. யூதர்கள் என்றால் யார் என்று தெரியாத அந்த அரபு முஸ்லீம்கள் பலஸ்தீனில் என்ன செஞ்சாங்க, அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்க. அந்த மூதாதையர்களுடைய அந்த இலகிய மனத்தை வந்து அவங்களுடைய திறந்த மனதை வந்து தப்பாக பயன்படுத்தி 30,000 ரூபா போகக்கூடிய லேண்டை வந்து 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி இப்படி யூத குடியேற்றத்தை என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க. அந்த அளவுக்கு திறந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த கான்செப்டோடையும் இந்தியாவுடைய கான்செப்டோடையும் ஒன்றிணைந்து சேர்ந்தவர்கள் தான் வந்து அங்கே பாலஸ்தீன் மக்கள். அதனால தான் நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், நரசிம்மராவ் பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாலஸ்தீன் நட்புறவு நம்மளோட ரொம்ப ஐக்கியமாக இருந்துச்சு. இஸ்ரேலை எதிர்த்திருக்கிறோம். இந்த 1948 வந்து ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றாங்கல்ல, 2 அம்ச நாடுண்டு, யூதர்களுக்கு ஒரு தனி நாடு, பாலஸ்தீன் நம்ம தனி நாடு அறிவிக்கும்னு சொல்லும்போது கூட நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணணும். அது எப்படி தனி நாடு, ஒரு நாடு தான் அது பாலஸ்தீன் மக்களுடைய நாடு தான், யூதர்கள் வந்து வந்தீர்களாக வந்தவர்கள் தான் என்று குரல் கொடுத்தது தான் இந்தியாவுடைய நிலை. என்ன செய்யணும்னு கையெழுத்து போட்டு வந்தார் யார், பாலஸ்தீன். ஆனால் நிலைமை இப்போ என்ன, யாசரை பார்த்து என்ன செய்யணும்னு கையெழுத்து போட்டு வந்தார். ஆனால் இப்போ நிலைமை என்ன, இஸ்ரேல் அநியாயமாக ஈரானுக்குள்ளே சென்று தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக டெல்லியில் பேரணி நடத்துகிறாங்க, ஒரு ரேலி நடத்துகிறாங்க. யார், பாஜக. அப்போ எந்த அளவுக்கு வெறி உணவு இருக்குங்கிறது பாருங்கள். நம்ம வந்து முஸ்லீமும் நான் முஸ்லீம் பேச தேவையில்லை. இந்த இடத்தில் ஈரானுங்கிற நாடு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது, இஸ்ரேல் அநியாயம் புரிந்திருக்கிறது. நம்ம யார் பக்கம் நிற்கணும், பாதிப்படைந்த மக்கள் பக்கம் தான் நிற்கணும். அதான அறம். இந்த அறத்தை கூட பின்பற்ற ரெடியாக இல்லைன்னு சொன்னால் இவங்க என்னத்தை நம்ம எதிர்பார்க்கிறது? இதுதான் உங்கள் கேள்விக்கு பதிலாக இருக்கும். பாலஸ்தீனுடைய போராட்டம் 620 நாட்களுக்கு மேலாக போயிட்டுருக்குது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலினுடைய அந்த இனப்படுகொலை வந்து 620 நாட்களுக்கு மேலாக போய்கொண்டிருக்கு. ஆனாலும் இன்றைக்கு கூட என்ன செய்தி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 இஸ்ரேலிய வீரர்களை ஹமாஸ் அமைப்பினர் பாலஸ்தீனில் அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்படுறோம். முதல்ல வந்து பாலஸ்தீனினுடைய இந்த மன உறுதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்ததாக இந்த அடுத்த நிலை, இந்த காசாவின் அடுத்த நிலை என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக ஒன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹமாஸ் வந்து தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்கள்ல, நம்முடைய நேருவாக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ்லாம் நமக்கு அவதார புருஷர்கள். அவங்களாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம சொல்கிறோம். பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்லுவான், தீவிரவாதிமா. இதே மாதிரி தான் தன் மண்ணை மீட்க போராடக்கூடிய 620 நாளை தாண்டி போராடி கொண்டிருக்கிறாங்க அவங்கள வந்து இப்போ பாலஸ்தீன் மக்களையும் இஸ்ரேல் வந்து என்ன செய்கிறது, அவங்கள தீவிரவாதிங்கிறான். அதே சொல்லாடல் பயன்படுத்தப்படுது. ஒன்று, எந்த நிலையில் போராடுறாங்க, 2வது கவனிக்கணும். ஹமஸை உருவாக்கின ஷேக் அகமது யாசின் கொல்லப்படுகிறார், அடுத்து ரண்டசி கொல்லப்படுகிறார், அடுத்து இப்படியே வரிசையாக எல்லா தலைவரும் கொல்லப்படுறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அபுதைப் வரைக்கும், முகமது லைஃப் வரைக்கும் கொல்லப்படுறாரு, யஹியா சின்வாரும் கொல்லப்படுகிறார். அப்போ எல்லா தலைவர்களும் கொள்கிறாங்க. சமாஸுக்கு அடுத்த தலைவர். போர்க்களத்தில் நிற்கக்கூடிய இராணுவ தலைவர் கொள்ளலை, அவங்கள மட்டும் அவங்க விட்டு வைக்கலை, அவங்களையும் சேர்த்து கொள்கிறாங்க. அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் கனியா போன்ற ஆட்களையும் என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. அப்போ யூத பயங்கரவாதம், இஸ்ரேலிய பயங்கரவாதம் இந்த அளவுக்கு இருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகும் அங்கே என்ன செய்யுது, அங்கே போராட்டம், ஆர்ப்பாட்டம், அந்த இஸ்ரேலுக்கு எதிரான வந்து ஆயுதம் ஏந்திய போல் தொடருது. அப்போ ஹமாஸுடைய மன உறுதி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பார்க்கணும். இது 2. 3வது, அந்த பொதுமக்கள், பாலஸ்தீன் மக்கள் ஹமாஸ் பக்கம் நிற்கிறாங்க. எந்த நேரம் நிற்கிறாங்க, 61,000 சொந்தங்களை இழந்த பிறகும் சற்றப்போ 1,30,000 பேர் குற்றிலுமாக குறையுமாக வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க பெருங்காயம் பட்டு. அந்த நிலையிலும் சுமார் 20 லட்சம் பேர்களை வந்து அங்கேருந்து மைக்ரேஷன் ஆகி போயிட்டாங்க, நாடு தொடர்ந்து வெளியே போயிட்டாங்க. பக்கத்தில் ஜோர்டான், சிரியா, ஈஜிப்டுக்கு போயிட்டாங்க. இந்த நிலையிலும் 55,000 கட்டிடங்களை வந்து தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு கசால, இஸ்ரேலால். இந்த நிலையிலும் மக்கள் போராடுறாங்கன்னு சொன்னால் அவன் தான் ஒரிஜினல் போராளி. அப்போ அந்த போராட்டம் கூட ஏன் வந்தது, தன் மண்ணை மீட்பதற்கான உரிமை போராட்டம். இப்படி தான் பார்க்க முடியும். அதில் இது ஒரு காலமும் என்ன செய்யாது, மட்டுப்படும். எத்தனை யஹியா சின்வார் நீங்கள் கொலை செய்தாலும் யஹியா சின்வார்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ரண்டசிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, முகமது லைஃப் உருவாகிட்டே இருப்பாங்க,
ஷேகம் யாசின் உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஈரான் மாதிரி தான். இப்ராஹிம் ரைசியை கொல்றாங்க. கொண்டுட்டு இந்த லிஸ்ட்டை வாசிக்கிறேன். இந்த இஸ்ரேல் வந்து கொலை செய்த அந்த சயின்டிஸ்டுடைய இது வாசிக்கிறேன். சயின்டிஸ்ட்னால் எப்படி புரியும்னா மக்களுக்கு அப்துல் கலாம் வச்சுக்கிறேங்க. கிட்டத்தட்ட 9 அப்துல் கலாம் இறந்திருக்கிற ஈரான். 9 அப்துல் கலாம் இருந்திருக்கு. அந்த பேரை கூட வாசிக்கிறேங்க. முகமது மெஹதி தெஹ்ரான்சி, இந்தியாவின் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர். அவர் சீஃப் சயின்டிஸ்டாக இருந்தவர். அதுபோல் அப்துல் ஹமீது மினோச்சர், இவர் வந்து அந்த இஸ்வஹான் பிளான்டுடைய சீஃப் இதாக இருந்தவர். வீட்டில் தூங்கிட்டு இருந்தாருங்க மனைவி மக்களோட. அங்கே போய் என்ன செய்கிறான், மிசைல் அடிச்சிருக்கான். அகமது ரிசா ஜுல்ஃபிகாரி, ஃபேமஸான சயின்டிஸ்ட்டு, நோபல் பிரைஸுக்கு வந்து வாங்கலாமான்ற அளவுக்கு அவர் வந்து பாராட்டப்பட்டவர். அமீர் ஹசன் ஃபஹாந்தி, அக்பர் முத்திபுல்லா அலி புரூனி, கட்ரிமிரி, மன்சூர் அஸ்கரி, சையத் ஆமிர் ஹுசைன் ஃபக்கி, சையத் பொர்ஜி, அது வந்து எல்லாம் ஈரானிய பேராக இருக்குது. இவ்வளோ சயின்டிஸ்ட்களை நீங்கள் அடிச்சிருக்கீங்க, கொலை செஞ்சுருக்கிறீங்க. பிறகும் இப்போ இன்றைக்கி என்ன ஈரான் வெளியிட்டிருக்குது, நாங்கள் யுரேனியம் என்ரிச் பண்ண முடித்து விட்டோம். இன்றைக்கு கூட ஸ்டேட்மெண்ட். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், கமேனியை கொள்வேன்ட்டு இருக்கான். அயத்துல்லா கொமேனியுடைய அடுத்த வாரிசாக வந்து அயத்துல்லா கமேனி இருக்கிறார். 85 வயசு உள்ள ஒரு இதாக இருக்கார். அவர் சொல்கிறார் எனக்கு வயசு 85, எனக்கு 20 வயசுங்கிறார். அப்போ ஈரானுடைய என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதுக்கு நிகரான ஒரு மக்கள் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹமஸும் பலஸ்தீன் மக்களும். இந்த உரிமை போராட்டம் இன்றைக்கி பார்க்க நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, எப்படி முடியும்னு கேட்டீங்க. பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புனித தலத்தை பாதுகாக்கும் வரை இது தொடரும். வரலாற்றில் பார்க்கும்போது இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு அங்கே அகற்றப்படும் வரை தொடரும். அது மேலே கீழே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் இங்கே இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகள் அந்த மண்ணை விட்டு விரட்டப்படும் வரை ஹமஸையோ இந்த ஈரானையோ இங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, இது வந்து பண்ண முடியும். போராளிகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதுங்க. அவன் உயிரை வெறுத்தான நிற்கிறான், தன் உயிரையே அர்ப்பணிக்கிறதுக்காக நிற்கிறான் ஃபீல்டில். மனைவி மக்களையெல்லாம் வந்து பார்க்கல, சொத்து சமமாக பார்க்கல. அவனை நீ எப்படி விலை பேசுவ, அவனை எப்படி நீ அச்சுறுத்துவ மாட்டாப்பா. அவன் லட்சிய வெறி இருக்குது. அப்போ அவனை கூப்பிட்டு பேசணும். நம்ம போரை வந்து ஒரு காலம் ஆதரிக்க மாட்டோம். போர் எந்த பக்கம் வந்தாலும் வந்து பலியாகக்கூடியவர்கள் வந்து பொதுமக்களாக இருக்கிறார்கள். ஒரு காலம் நம்ம போரை விரும்பவில்லை. ஃபார்தோவையும் தாக்குனாங்க, இஸ்ஃபஹானை தாக்குனாங்க, அது மாதிரி இன்னொரு அணு உலையை தாக்குனாங்க. ஏதாவது ஒரு அணு உலையில் என்ரிச்மெண்ட்டுக்கு ஓவராகி அங்கே அணு இருந்து வெடித்திருந்தால் என்ன இருக்கும், இன்னொரு செர்னோபில். அப்போ ஈரானை வந்து ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் என்று தானே இஸ்ரேலும், சாதாரண இஸ்ரேல் இல்லை, அமெரிக்காவின் கள்ள குழந்தை இஸ்ரேலும் எஜமானிய வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் போன்ற ஆட்களும் வந்தாங்கன்னா அப்போ பார்த்துட்டு இப்படி சும்மா இருப்பாங்க. இதோடைய ஹமஸில் தொடங்கி இன்றைக்கி ஈரானில் வந்து முடிஞ்சிருக்கு. ஈரானோட முடிந்தால் பரவாயில்லை. அடுத்தது இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நார்த்து கொரியாவும் சைனாவும் ரஷ்யாவும் இணைந்து விட்டால் 3ஆம் உலகப் போர் தொடங்குவதை நிறுத்த முடியாது. இவ்வளோ நேரமாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.